Decode the world unfiltered. அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கான விசாக்களில் கெடுபிடி காட்டி வரக்கூடிய ட்ரம்ப் இந்திய ரூபாய் மதிப்பில் 9 கோடி செலுத்தினா எந்த கேள்வியும் இன்றி அங்கு செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இதுக்காக ட்ரம்ப் கோல்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விசாவை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த விசா 2 பிரிவுகளில் வழங்கப்படுது. ஒன்று தனிநபருக்கானது, இன்னொன்று கார்ப்பரேட்ஸ்க்கானது. இந்த தனிநபருக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 9 கோடி ரூபாய். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு $2 மில்லியன், அதாவது 18 கோடி ரூபாய் செலுத்தி தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான நபர்களை பணியமர்த்த வேண்டும். இந்த விசா பெறுவதற்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்கு இல்லையா, இது $15,000 செலுத்த வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபாயில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு மட்டுமே சுமார் 13,60,000 ரூபாய் ஆகும். விண்ணப்பதாரர்களுக்கு ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசா கிடைக்கல அப்படின்னா இந்த $15,000 அமெரிக்க அரசு திருப்பி கொடுக்காது. அதுவும் இதில் கவனிக்க வேண்டியது. அமெரிக்காவுக்கு பணக்காரர்களும் திறமை மிக்கவர்களும் வருவது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அமெரிக்க கல்லூரிகளில் பயிலக்கூடிய இந்திய, சீன, பிரான்ஸ் நாடுகளை சார்ந்த மாணவர்கள் அவங்களோட சொந்த நாடுகளுக்கு சென்று விட வேண்டும். அவர்கள் அமெரிக்காவில் நீடிப்பது கடினம் அப்படின்னு ட்ரம்ப் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். அமெரிக்காவுடைய முதலீட்டாளர் விசா திட்டமான EB-5க்கு மாற்றாதான் இந்த கோல்ட் கார்டு விசா அப்படிங்கிறத கொண்டு வராங்க. EB-5 அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசாக்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த EB-5 விசா திட்டம் இருக்குல்ல, பல நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 5 முதல் 10 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருப்பு காலத்தை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கலான செயல்முறையை தவிர்த்து சில மாதங்களுக்குள்ள அல்லது ஒரு வருடத்துக்குள்ள நிரந்தர குடியுரிமை பெறத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. கிரீன் கார்டை பெற்றவுடன் கோல்ட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அமெரிக்காவில் நிரந்தரமாக வாழவும், எந்த இடத்திலும் வேலை செய்யறதுக்கும், தொழில் தொடங்குறதுக்கும், படிக்கவும் எந்த கட்டுப்பாடும் இன்றி உரிமை பெறுவாங்க. EB-5 திட்டத்தில் 10 வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது இல்லையா. இதனால் ஏற்படக்கூடிய நிர்வாக மற்றும் பொருளாதார சுமைகள் கோல்ட் கார்டில் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லுது. முதலீட்டாளர்கள் அரசாங்கத்துக்கு நேரடியாக பங்களிப்பை செலுத்தி விடுறதுனால வேலை உருவாக்கத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. EB-5 விசா வைத்திருப்பவர்கள் தொழில் தொடங்கி அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கிரீன் கார்டு கிடைக்காம போகக்கூடிய அபாயம் உண்டு. கோல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த அச்சமும் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. சரி, கோல்ட் கார்டு திட்டம் மாணவர்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துடலாம். ஹார்வர்ட், MIT போன்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி முடிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் H-1B போன்ற வேலை விசாக்களுக்கு விண்ணப்பித்து கிரீன் கார்டுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குது. திறமை மிக்க மாணவரை வேலைக்கு அமர்த்த விரும்பக்கூடிய நிறுவனங்கள் $2 மில்லியன் செலுத்தி தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ இந்த கோல்ட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். H-1B விசா திட்டம் குலுக்கல் முறையால் இயங்குறதுனால மிகவும் திறமையான மாணவர்களுக்கு கூட விசா கிடைக்காம போகக்கூடிய அபாயம் இருக்குது. இப்போ கோல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் விசா குலுக்கல் முறையை தவிர்க்க வழிவகுக்குது. இதில் சில எதிர்மறை தாக்கங்களும் இருக்கின்றன. தனிநபர் கோல்ட் கார்டுக்கு $1 மில்லியன் தேவை. இது ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த மாணவரால் செலுத்தக்கூடிய தொகை அல்ல. இந்த திட்டங்கிறது கிரீன் கார்டை திறமைக்கு பதிலாக பணம் செலுத்துபவர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடியதாக மாற்றுது. ஒரு ஏழை ஆனால் புத்திசாலியான மாணவருக்கு இது எந்த பலனையும் தராது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. கார்ப்பரேட் கோல்ட் கார்டுக்கு ஒரு ஊழியருக்கு $2 மில்லியன் செலுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய தொகையை கூகுள், ஆப்பிள் போன்ற பணக்கார பெருநிறுவனங்களால் மட்டும்தான் செலுத்த முடியுமே தவிர ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடியவங்களோ, சிறிய அமெரிக்க நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களோ, சிறந்த வெளிநாட்டு பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்த முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. கோல்ட் கார்டு விசா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய கண்ட்ரி கோட்டா லிமிட்டேஷனில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. அதனால் இந்தியா போன்ற அதிக விண்ணப்பதாரர்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு காத்திருப்பு காலம் கடுமையாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.